வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூட்டெக்ஸ் மருந்தில் எல்லாத்தையும் முக்கி விட போகிறோம், எல்லா பீஜியன்ஸையும். எதுக்காண்டி முக்கிறோன்னா, புறாவுக்கு வந்து பேனு, பூச்சி, தெள்ளு இந்த 3 நாள் இருக்கும். அது ரொம்ப புறாவைப்பட்டு ரத்தத்தை குடிச்சிட்ருக்கோம். பூட்டெக்ஸ் மருந்தை ஓப்பன் பண்ணியாச்சு. அது இப்போ தண்ணியில் ஊற்றணும். அது நல்ல வெள்ளை கலரில் வரும் தண்ணி, அந்த மருந்து. பூட்டெக்ஸ் மருந்து கடையில் வாங்கினா 25 ரூபா தான் வரும் ஒரு மருந்து. சின்ன பெட்டி தான். ஒரு வாளிக்கு 5 ml இருக்கும். அது 5 ml பாட்டில் தான். 5 ml ஊற்றினாலே போதுமானதாக இருக்கும். ஒரு வாளி ஃபுல்லாக வச்சுட்டு தண்ணி வச்சுக்கிட்டு நல்லா கலக்கி விடணும். வெறும் 5 ml தான் இருக்கும். அதனால் பாட்டில் எல்லாத்தையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி அதிலே ஊற்றிக்கலாம். எதுக்காண்டி இப்படி பண்ணுறோம்னா, இந்த பேனு, தெள்ளு எல்லாம் புறா சேர்த்தா தான் புறா வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். புறா ரத்தத்தை குடிக்காது. புறா ரெக்கையும் கடிச்சிட்டு இருக்கும். அந்த வெள்ளை கலரில் ஒரு தெள்ளு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருந்தாலும் புறா ரெக்கையிலேருந்து எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சிடும். ரெக்கையை அப்படியே கடித்து குறித்து ரெக்கையை வம்பாக்கிடும். தெள்ளு இல்லாமல் இருந்தாலே புறா நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். நல்லா வெயிட்டு போடும். டக்கு நல்லா வெயிட்டாக வரும். ரத்தத்தை குடிக்காது. சாப்பிட்ற சாப்பாடு வந்து அது உடம்புலேயே தங்கும். அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கணும் வாளியில் வச்சு. இது வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே போதும். புறாவில் தெள்ளு இந்த மாதிரி இருந்தால் இது கண்டிப்பாக பண்ணலாம். இதுக்கும் பண்ணலாம், கோழிக்கும் பண்ணலாம். தெள்ளு அதிகமாக இருந்தால் பண்ணலாம். ஏன்னா தெள்ளு ஒட்டுன்னு இருந்தாலே நம்ம புறாவை வந்து பெருசாகக்கூடாது. முதல்ல நம்ம சிராஜை தான் முக்க போகிறோம். அது முக்கணுன்னு ஒரு சேர்த்து மதக்கு பாருங்க, சைடில் தெரியும். முக்கும்போது ரொம்ப கவனமாக முக்கணும். புறாவோட மூஞ்சி, கண் எதுலையும் அந்த மருந்து பற்றக்கூடாது. தண்ணி ரொம்ப முக்காமல் தலையை மட்டும் வெளியே வச்சுட்டு முக்கணும். தண்ணி படாத இடத்துல நம்ம கைட்டு கோதி அதை ஃபுல்லாக நனைச்சி விட்டணும். கீழே மட்டும் முக்கணும்னா தெள்ளு எல்லாம் மேலே ஏறி வந்துடும். எல்லா பக்கமும் முக்கியாச்சுனாலே அதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதி புறா ஃபுல்லாக நனைச்சிடணும். மூஞ்சில், கண்ணில் புறா எதுவும் தண்ணி எதுவும் குடிச்சிடக்கூடாது. சைடில் செத்து மதிக்க வரீங்களா, இந்த மாதிரி தான் ரொம்ப மோசமானது. வேகமாக பெருகிரும். ஃபுல்லாக ரத்தத்தை உட்காந்து குடிச்சிட்ருக்கோம். இது நம்ம ஹங்கேரியன் டைகர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஜன். கருப்பனுக்கு அடுத்து இதை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் தெள்ளு ஓரளவு இருந்தது. எல்லாமே முக்கி விடும்போது நம்ம கேஜில் உள்ள எல்லாத்துக்கும் மொத்தமாக முக்கி விட்டாச்சுனாலே ஒன்றுலேருந்து ஒன்று பரவாது. சும்மா இந்த வாரம் ஒன்று, அடுத்த வாரம் ஒன்று, அந்த மாதிரி பரவுனா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பரவிடும். நம்ம கேஜில் 10 புறா இருந்தால் 10 புறாவுக்கும் முக்கி விட்டணும். இது நல்லா கொண்ட தலை எல்லா பக்கமும் இருக்கும். ரெக்கையை நல்லா விரித்து விடணும். ரெக்கை, வால் எல்லாத்தையும் விரித்து ஃபுல்லாக நனைச்சி விட்டணும். இந்த இருக்குதா, இதுதான் இந்த உண்ணி நான் சொன்னது, பேனு. தெள்ளு பூச்சி மாதிரி சின்னதாக இருக்கும். ஃபுல்லாக ரெக்கை, வால் மூடி, ரெக்கை மூடி ரெண்டுலேயும் உட்காந்து இறக உட்காந்து ஃபுல்லாக கடிச்சிட்ருக்கோம். என்னாச்சு, இந்த இருக்குது. இந்த மாதிரி வெள்ளை கலர் தான். எவ்வளோனா இருக்குது பாருங்கள். இதை பார்த்து தான் நான் உடனே முக்கி விடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஒன்று வந்த மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு பரவிடும். எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா வெயில் அடிக்கும் போது நினச்சி விடணும். ஒரு சாயங்கால நேரமோ இல்லை காலையில் நேரமோ நினச்சி விடக்கூடாது. ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே அடிக்கிற வெயில் நல்லா நினச்சி விட்டாச்சுன்னா தெள்ளும் செத்துரும், பூராக்கும் டக்குன்னு காஞ்சிரும். இதான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம். ஒரு 3 ஜோடி ஹங்கேரியன் இருக்குது, 2 ஜோடி ஃபேண்டையில், ஒரு சரி ஜிராஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.